வேதாந்த் வண்ணமீனகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம வந்து ஹோல்சேல் கடைக்கு வந்து மீன் எப்படி வாங்கிட்டு வந்து நம்ம கடைகளில் வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம அக்வேரியம் ஷாப்புக்கு நான் மீன் எங்கேருந்து வாங்குறேன், எப்படி வாங்குறேன், அது என்னென்னலாம் ப்ராசஸ் நடக்குது, அதை நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு நம்ம இங்கே கொண்டு வந்து அதை எப்படி கண்டிஷன் பண்ணி நம்ம எப்படி விற்கிறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த ஃபுல் லென்த் வீடியோவும் பார்க்க போகிறோம். இதுக்கு வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்க போது. இது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசா மீன் கடை வைக்கிறவங்களுக்கு, அக்வேரியம் ஷாப் வைக்கணும் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்களுக்கு, இல்ல இப்பதான் புதுசா வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு இதா இருக்கும். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே தெரியும். அதனால நீங்க அக்வேரியம் ஷாப் வைக்கணுன்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சின்ன சின்ன டீட்டெயில் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? ஏன்னா அது புரியாம தான் நிறைய பேர் கீழே கமெண்ட்லேயே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் என்னென்ன பண்றேன் ஏது அப்படிங்கிறது தெளிவா தெரியும். சரியா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவுக்கு மீன் வாங்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிறோம். என்கிட்ட ஓரளவுக்கு எல்லா மீனும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. நம்ம இன்னைக்கு வாங்க போற மீன் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கோல்டு வாங்க போறேன், ஏஞ்சல் வாங்க போறேன், அப்புறம் வந்து டைகர் வாங்க போறேன், அப்புறம் வந்து ஷார்க் வாங்க போறேன், ஷார்க் வாங்க போறேன், அப்புறம் எஸ்கே கோல்டு கொஞ்சம் வாங்கிக்கலாம். வேற என்ன மீன் வந்து இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலர் வீடோ இல்லை. ஸோ கலர் வீடோ ஃபுல்லாமே காலியாக போயிடுச்சு. ஸோ கலர் வீடோ வந்து கொஞ்சம் போல வந்து வாங்கணும். அப்புறம் கௌராமி இல்லை, கௌராமி வாங்கணும். ஸோ என்னென்ன மீன் வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு, இந்த மீனோட கண்டிஷன் எப்படி இருக்கு, என்ன ஏது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நம்ம அது வந்து வாங்குவோம். ஸோ இப்போ இது ஒரு 10 ஐட்டம் நான் வாங்க போறேன் இல்லையா, அந்த 10 ஐட்டத்துக்கு எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பை தேவைப்படும். நீங்க பாருங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு பை எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா நான் பைக்கில் தான் போகிறேன். பைக்கில் போகிறனால இந்த மாதிரி ஒரு பெரிய பை எடுத்துக்கிறேன். இதில் கவர் வச்சு நம்ம வச்சு கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பண்ணை வந்து எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். சரிங்களா? போகிறதுக்கு 1 மணி நேரம், வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நான் இப்போ கிளம்புறேன் 9 மணிக்கு இப்போ கிளம்புறேன் அப்படின்னா நான் இங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு 10, 11 மணி ஆகி போயிடும். திரும்ப வரும்போது மத்தியானம் 1 மணி ஆயிரும். அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் ஒரு போர்வை எடுத்து வச்சிருக்கேன். எதுக்குன்னா, மீனை கட்டி முன்னாடி வச்சுட்டு அதில் அந்த போர்வையை நனைச்சு முன்னாடி போட்டுருவோம். ஏன்னா வெயில் சுல்லுன்னு பட்டுச்சுன்னா தண்ணி ஹீட் ஆகி மீன் இறந்து போயிடும். அதனால இந்த போர்வை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து பைக்ல வாங்க போறீங்க, மீன் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்வை வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப 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 நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற வெயில் காலத்துக்கு, ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்துலாம் வெயில் நிறைய அடிக்குது. ஸோ வெயிலுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த போர்வையை நினச்சி நம்ம வந்து புத்தி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இங்கே போயிட்டு எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன். தலைவர் தோத்துட்டு வருவாங்க. பலூன் மலை சாதமலை பிரிக்கிறீங்களா?
30-40. மாலியா கலர் விடவா? ஆஸ்கர் மட்டும் நான் முடிச்சிடறேனே. அதை மட்டும் விட்டு வைங்க. ஆஸ்கர் மட்டும் நான் முடிச்சிடறேன். இருக்கட்டா கடைசியாக முடிச்சுக்கலாம். அடுத்து என்னது? ஷார்க்கா? உள்ள ஏன்னா இருக்கு வரேன். வேலையை மாற்ற சின்னவருக்கு ரொம்ப இதாக இருக்கு. ஒரு மாசத்துல ஒரு வாரம் 2 ரூபா
அன்பா கேட்டுருவான். யாருக்கு? சாருக்கு எடுத்துட்டீங்களா? என்ன கௌராவா? கௌரவ் சார் 10 போட்டேன் நான் ஆரம்பத்தில். பார்த்துருக்கேன். கௌரவ கொஞ்சம் பரோட்டா அப்படிங்க. கணக்கு சித்திரம்லாம் இருக்கு. என்னது? கணக்கு சித்திரம் 4. கணக்கு படி சித்தரா? 4. சித்தரா போய் உட்கார போறியா? யாரு? அவ்வளோ பேர் அதை குடிக்க முடியாது. குடிக்கலாம். வீடியோ இது வாய்ஸ் மேலே அதெல்லாம் தப்பி முக்கிய ஆர்டர் சொல்றது. சரி என்ன டீ ஆட்டு இல்லையா? வெள்ளனே வந்தாச்சு. அவுத்துடியா? 5 மணிலேருந்து மணி அடிக்கிட்டியா? சாப்பிட மட்டும் ஒடிசா பேர் வாங்கிட்டு என்னடா அப்படின்றியா? வாட்டர் லில்லி வந்திருக்கானே இந்த வாட்டி. அது என்ன அனுவியாசா? இந்த இருக்கு லில்லி, இந்த இருக்கு. ஆ ஆ ஏறா பிடிச்சிட்டீங்களா? ஏறா சைக்கிள் 2 நம்பரு 3 100 12 6 12 கல்ல ஒரு 2 பொட்டாம நான்
உள்ள வச்சிடலாமா? உள்ள வச்சு கட்டிடலாமா? அப்போ அந்த செடியை எடுத்து வச்சுட்டு செடியை மேலே வச்சிருவோம். இந்த ஃபைட்டர் வந்துருச்சு. நான் எனக்குள்ள அக்ஸரிஸ் கீழே வச்சுருக்கேன், அதை எடுத்து மேலே வச்சுருக்கேன். பரவாயில்ல, இருக்கட்டும். பாத்தியா கொரோனா அப்படியே டாய்ஸ் பொறுங்க இந்த ஒரு எடுத்துக்கிட்டோம். ரவினே, அந்த பையன் மட்டும் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு விட்ருங்க. எடுத்துட்டு வா. பிடிங்க அடுத்த பொருளை போட்டுக்கலாம். ஓகே. அப்படியே போட்டிருக்கேன். நினைக்கணுமா வேண்டாம்ல? வெயில் அந்த அளவுக்கு இல்லைல்ல? வெயில் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம மீன் பண்ணையில், அதாவது ஹோல்சேல் கடையெல்லாம் நடந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எடுத்து பேக் பண்ணி நம்ம எப்படி பைக்கில் வச்சு நம்ம துணியை போட்டு நம்ம வச்சு கொண்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தூரம் சேஃபாக கொண்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம காமிக்கல, சரிங்களா? ஏன்னா அது அப்படியே மொத்தமாக பேக் பண்ணிட்டோம், அதனால் காமிக்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டாஸ் இருக்குது. இதில் இது ஃபுல்லாமே ஃபீமேல் பீட்டாஸ். ஃபீமேல் பீட்டாவை வச்சிடலாம். அடுத்தது கப்பி வந்து பேரண்ட் கப்பி. இது வந்து மீடியம் சைஸ் பேரண்ட் கப்பி. இது ஃபுல் அடல்ட் பேரண்ட் கப்பின்னு சொல்ல முடியாது, மீடியம் சைஸ் பேரண்ட். ஆனால் இது நல்ல குவாலிட்டியான பேரண்ட் கப்பி. ஏன்னா நம்மள்ட்ட நிறைய வாங்கிட்டு வந்ததுமே இந்த பேரண்ட் கப்பீஸ் வந்து ஃபுல்லாக போயிடும். ஸோ அதனால பேரண்ட் கப்பீஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்மகிட்ட இருந்த ஃபாக்ஸைல் எல்லாமே காலியாக போச்சுன்னு கொஞ்சம் கெஞ்சி கதறி அவர்கிட்ட கொஞ்சம் ஃபாக்ஸைல் எடுத்து வந்திருக்கேன். ஃபாக்ஸைலே கிடைக்கல எங்கேயுமே, அதான் வந்து ஃபேக்ட். ஏன்னா மழை பெஞ்சு வளர்ந்தாதான் ஃபாக்ஸைல் வரும். இன்னும் மழை சீசன் ஆரம்பிக்கல, அதனால ஃபாக்ஸைல் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. அதனால கொஞ்சமாக எடுத்து வந்திருக்கேன். இவன் வேற இந்த வாடகைக்கு மீன் வாடகைக்கு வந்துடுறான். வியான்னு கத்திக்கிட்டு போடுறா. இப்போ இதில் ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன் நான். உருவாஞ்சூருக்கு போட சொன்னா படு முடிச்சு போட்டு விட்டுறாங்க. ஏன்னா வெயிலுக்கெல்லாம் நம்ம வச்ச மாதிரி போர்வை வைக்கலாம்னு வச்சுக்கோங்கமே,
வெயிலுக்கு அடி மீன்லாம் வரும்போதே நிறைய அடி ஆயிரும். ஸோ பீட்டாஸ் மீடியம் சைஸ் பீட்டாஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. ஒரு 50 பீட்டா இருக்குது இதில். அப்புறம் 20 ரூபா 30 ரூபா 20 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது ஃபுல்லாமே. சரிங்களா? அதுக்கடுத்து கப்பு பிளான்ட் பாருங்க. 1 2 3 வாட்டர் லில்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அதனால வாட்டர் லில்லி வாங்கிட்டு வந்திருக்கு. பூவோடே இருக்கு. இந்த இதெல்லாம் இதில் பூ வந்த மாதிரியே இருக்கு பாருங்க. பூவோடே இருக்கு வாட்டர் லில்லி. அது அமேசான் ஸ்வாடு எல்லா செடியும் வாங்கிட்டு வந்திருக்கு. செடியை பூரா இதில் போடுறது இதில் போட்டுருவான். செடி வைக்கிறதுக்குனே ஒரு இதாக டப்பு ரெடி பண்ணியாச்சு. அதில் பூரா செடியை போட்டாச்சு. அடுத்தது முதல் மீன் என்னன்னா ஷார்க்கு, பிளாக் ஷார்க்கு. ஸோ இந்த 2 வாட்டி பிளாக் ஷார்க்கு சூப்பராக நிற்குது. 2-3 வாட்டி பிளாக் ஷார்க்கு நல்லா சூப்பராக நிற்குது. இது வந்து ஆஸ்கர். ஒரு 3 வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு பேர் வந்து ரெட் ஆஸ்கரு, அல்பினோ ரெட் ஆஸ்கரு, இன்னொன்று பிளாக் ஆஸ்கரு. ஸோ ஒரு பிளாக் ஆஸ்கர் இருக்கு, அதுக்கு ஜோடியா அதை வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது ஒராண்டா கோல்டு. ஒராண்டா கோல்டு நல்லா செம்ம சைஸா இருக்குங்க. பாருங்க, நல்லா சூப்பராக குண்டுன்னு சூப்பராக இருக்கு. ஒராண்டா கோல்டு பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. இந்த ஒராண்டா கோல்டு இதை நான் தொட்டியில் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? இது முடிஞ்ச உடனே தொட்டியில் போட்டுட்டு ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் காமிச்சிடுறேன். அடுத்தது எறான்னு தான் எழுதி கொடுத்துருந்தேன். கேட்டேன் என்ன எறானா என்னண்ணே அப்படின்ட்டு. ஓ இதாயா எறா அப்படின்னு. என்னன்னா கிரேஃபிஷ், லாப்ஸ்டர். ஸோ ரொம்ப நாளாக கிரேஃபிஷ் கேட்டுட்டு இருந்தாங்க நம்மகிட்ட. லாப்ஸ்டர் இருக்கான்னு. ஸோ இந்த வாட்டி லாப்ஸ்டர் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது கலர் வீடோக்கு அடுத்து மாலி, பேரண்ட் மாலி. இந்த மாலி வந்து என்ன மாலின்னு கேட்டீங்கன்னா பேரண்ட் மாலி, சாதா மாலியில பேரண்ட் மாலி. சரியா? பேரண்ட் மாலி இந்த வாட்டி நான் வந்து லோக்கல் சேல்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன், ஆன்லைன்ல கிடையாது. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், நம்ம ஃபிஷ் எல்லாமே நீங்க இப்ப ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். சரிங்களா? எல்லா ஃபிஷ்ஷுமே நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். கோல்டு ஃபிஷ்ல இருந்து எல்லா ஃபிஷ்ஷும் நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். நம்மளோட வெப்சைட் வேதா ஃபிஷ் ஷாப்ல போனீங்கனாலே பை ஃபிஷஸ் ஆன்லைன் ஒரு பேனர் வரும். அந்த பேனர் கிளிக் பண்ணீங்கனாலே அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா வேதா பெட்ஸ் வேர்ல்டு. இது வந்து அக்சசரிஸ் வாங்குறதுக்கு வேதா ஃபிஷ் ஃபார்ம். நீங்க மீன் வாங்கணும்னா பெட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. வேதா பெட்ஸ் வேர்ல்டு, அவ்வளவுதான். வேதா பெட்ஸ் வேர்ல்டு.com அப்படின்னு அடிச்சீங்கனாலே வந்துடும். சரியா? இல்லாட்டி நம்ம எப்பயும் நீங்க யூஸ் பண்ற வெப்சைட் வேதா ஃபிஷ் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டீங்கனாலே அந்த பேனர் வரும், பை லைவ் ஃபிஷஸ் அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணீங்கனாலே அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். நீங்க அங்கே எல்லாத்தையுமே நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா மினிமம் ஆர்டர் நீங்க 1000 ரூபாய்க்கு அதில் வாங்கினாதான் அதில் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா ஷிப்பிங் சார்ஜ் 250 ரூபா வந்துடும். ஸோ நீங்க மினிமம் பர்ச்சேஸ் அதில் 1000 ரூபாய்க்கு பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஃபிஷ் எல்லாம் வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு பாக்ஸ் போட்டு நம்ம கொடுக்க முடியும். நீங்களே என்னென்ன மீன் வேணும்னு செலக்ட் பண்ணி நீங்க அதில் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததை பார்க்கலாம். சாதா மாலி இல்ல பலூன் மாலி. பலூன் மாலியில 2 கலர் இருக்கு, வெள்ளை கலரு, அப்புறம் வந்து பிளாக் கலரு, அப்புறம் ஆரஞ்சுல ஒரு 3 இருக்கு. பலூன் மாலி. அடுத்தது கௌராமி, சாதா கௌரா. கௌரா 2 வாட்டி நம்ம எடுக்கல, ஆனால் இந்த வாட்டி சாதா கௌரா எடுத்திருக்கோம். அடுத்தது இதுவும் அதே தான். இதான் சாதா மாலி. நார்மல் மாலி பார்த்தீங்களா? இதான் நார்மல் மாலி. ஓகேவா? இது நார்மல் மாலி. அடுத்தது கோல்டு, சாதா கோல்டு. ஓகேவா? அடுத்தது ஏஞ்சல். கொஞ்சம் பெரிய சைஸ் ஏஞ்சலா வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த வாட்டி. ஏஞ்சல். அடுத்தது பாண்டாமாலி. பாண்டாமாலி நம்மகிட்ட காலியா போச்சு, அதனால பாண்டாமாலி இந்த வாட்டி வாங்கிட்டு வந்திருக்கு. எல்லா வெரைட்டியுமே வாங்கிட்டேன். என்னென்ன வெரைட்டி இருக்கோ, அதாவது லோக்கல் வெரைட்டி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வாங்கியாச்சு. எஸ்கே கோல்டு 10 தான் எடுத்திருக்கோம். ஏன்னா ஏற்கனவே எஸ்கே கோல்டு இருக்கு அப்படின்னால எஸ்கே கோல்டு. அடுத்தது கொய் நிறைய பேர் கட்டிட்டு இருந்தீங்க. இந்த வாட்டி கொய் வந்திருக்கு. ஸோ கொய் வாங்குறவங்க எல்லாம் நேரம் வந்துருங்க. சரியா? ஓகே. ஸோ பாருங்க, இவ்வளோ ஃபிஷ்ஷு எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. இதை நம்ம இனிமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க கடை வைக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? இதை கவரை இப்படி இந்த தொட்டிலே தான் கிடக்கும். ஒரு 10 நிமிஷம் இந்த தொட்டிலே தான் கிடக்கும். ஏன்னா நம்ம தண்ணியோட டெம்பரேச்சரை இது ஈக்குவலா இருக்காண்டி ஒரு 10 நிமிஷம் கிடக்கும். நம்ம ஒரு கவரா எடுத்து போட எல்லாமே செட்டில் ஆயிரும். சரிங்களா?
ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே செட்டில் ஆயிரும். நீங்கள் மீன் வாங்குறதுக்கு முன்னாடியே தண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி செட்டில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மீனை வாங்கிட்டு வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை தண்ணியோட அப்படியே ஊற்றிடக்கூடாது. தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் மீனை மட்டும்தான் போடணும். சரிங்களா? ஸோ மீனெல்லாம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன ஃபிஷ் எல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். சரியா? ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக மீன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சோடனே ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பாதாம் லீவ் போட்டு வச்சு ஏற்கனவே தண்ணி வச்சுருப்போம். சரிங்களா? பாதாம் லீவ் ஃபுல்லாக ஊற போட்டு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சுனா தண்ணி இந்த மாதிரி ஆயிரும், பூரா மஞ்சள் கலரில் ஆயிரும் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக டேனின் இருக்கும். இது வந்து ஃபிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஹீல். நீங்கள் டேரெக்டாக வந்து மீன் வாங்கிட்டு வந்தோடனே ஸ்ட்ரெஸ் ஹீல் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இதை ஊற்றுனீங்கனாலே நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஹீல். வாங்க நான் எப்படி தண்ணி எப்படி மாறுதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம கோல்டு விசி டேங்கில் வந்து ஊற்றிட்டோம். அதோட தண்ணி இதோட தண்ணி கலர் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எப்படி எல்லோ கலரில் இருக்குது, இது எப்படி ஒயிட் கலரில் இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் இதில் ஊற்றுறேன். நான் இதில் ஊற்றுனோடனே தண்ணி கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். நல்லா க்ளோஸப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். டெட்ராசைக்ளின் ஊற்றுற மாதிரி இருக்கும். இதுங்களா அப்படியே ஃபுல்லாக அப்படியே மாறிடும், கலர் அப்படியே ஃபுல்லாக மாறிடும். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ்ஷுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஹீலாக இருக்கும். ஃபிஷ்ஷில் உடம்புல எந்த ஒரு நோய் இருந்தாலும், மேலாப்பில் எந்த ஒரு நோய் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா க்யூர் ஆயிரும். இங்கிட்ட ஆஸ்கார் டேங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஃபுல்லாமே பாதாம் லீவ் ஃபுல்லாக கீழே போட்டு வச்சுருக்கேன். அப்படியே இதுலேருந்து இன்னும் அந்த டேனின் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதில் வந்து அந்த ஃபிஷ்ஷு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஆஸ்கர் ஃபிஷ்ஷு போட்டிருக்கிறது இது நல்ல ஃபிஷ்ஷு வந்து ஹெல்த்தியாக இருக்கும்.